கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி போட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக கூறுகிறது: என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். விழுந்தாலும் எழுந்திருப்பேன். தோ ஐ ஃபால் ஐ வில் ரைஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். புதிதாக பிறந்த குழந்தை நடக்க பழகும்போது அநேக முறை விழுந்து எழுந்திருக்கும். புதிதாக நீச்சல் கற்றுக்கொள்ளும்போது அநேக முறை தண்ணீரில் மூழ்கி பின்பு நீச்சலை நன்றாக கற்றுக்கொள்வது இயல்பு. புதிதாக இருசக்கர வாகனத்தை ஓட்ட கற்றுக்கொள்ளும் போது சில முறை விழுந்து கற்றுக்கொள்வதும் இயல்பு. அதுபோலத்தான் உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலும் ஒரு சில தடுமாற்றம் வந்தாலும் நீங்கள் மீண்டும் எழுந்திருப்பீர்கள். பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்த போதும் மீண்டும் எழுந்து இயேசுவுக்காக செயல்பட்டான். பவுல் சபையை துன்பப்படுத்தின போதும் பின்னாட்களில் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்பட்ட மிகப்பெரிய அப்போஸ்தலனாக கர்த்தர் அணிந்தார். கூடவே இருந்த தோமா இயேசு உயிரோடு எழுந்ததை சந்தேகப்பட்டவனாய் இருந்தபோதும் மீண்டும் அவன் இயேசுவுக்காக வைராக்கியமாக எழும்பி இந்திய தேசம் வரைக்கும் சுவிசேஷத்தை விதைக்கிறவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஒருபோதும் ஒரு சில தடுமாற்றங்களால் நம்பிக்கையை இழந்து சோர்வுற்று கலங்கி எழும்ப முடியாமல் சத்ருவின் கண்ணிக்கு சிக்கி கொள்ளாதிருங்கள். மாறாக சத்ருவை பார்த்து சொல்லுங்கள்: நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். என்னை தூக்கி நிறுத்த இயேசு என்னோடு கூட உண்டு. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று சங்கீதம் 37:24 வாசிக்கிறோம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற வசனத்தையும் மறந்து போய் விடாதிருங்கள். மரண இருளின் பள்ளத்தாக்கில் விழுந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று தைரியமாக சொல்லுங்கள். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நீங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த மன்னாட்டுடைய என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் விழுந்தாலும் எழுந்திருக்கும்படியாக செய்கிற தேவன் ஆண்டவரே, சத்துருக்கள் உமது பிள்ளைகளுக்கு விரோதமாக சந்தோஷப்படாமல் உங்களுடைய பிள்ளைகள் எழுந்திருக்க நீர் உதவி செய்வீராக. தூசியை தட்டிவிட்டு எழுந்திருக்க நீர் உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கையிட்டு செய்கிற அனைத்து காரியங்களிலும் கர்த்தருடைய தயவு வெளிப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.